கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இந்த ஜீவ வார்த்தையாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தென்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆயால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு ஆழமான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தை வைத்திருக்கிறேன். நீயும் உன் சந்ததியும் நீ உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பிழைக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஆண்டவர் வழியை காண்பித்து விட்டார். நீ பிழைக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று பிரியமானவர்களே தேவன் சொல்கிறார். நான் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? யாரை பின்பற்றி வாழுகிறோம்? பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நம்மை காப்பாற்றி வருகிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து வருகிறார். நம்முடைய ஜீவன் அவர் நமக்கு கொடுத்தது. அவர் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை. பிரியமானவர்களே, இந்த உயிர் அவருடையது. நான் சுவாசிக்கிற சுவாசம் அவருடையது. அவரே நமக்கு எல்லாம். பிரியமானவர்களே, அவராலே நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, நமக்காக அந்த பர்வத்திலே ஒரு வீட்டை, ஒரு மாளிகை கட்டி கொண்டு வருகிறார். நாம் என்னைக்கும் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது மரணம் என்ற நீரை அவர் படைக்கவில்லை. தம்மை போல என்னைக்கும் வாழ வேண்டும் என்று நோக்கத்தோடு படைத்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் பாவம் குறுக்கிட்டது, சாபம் வந்தது. அந்த சாபத்தை கல்வாரி சிலுவையில் அவர் முறித்தார். சாபத்தின் விஷத்தை அவர் எடுத்தார். நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்து என்னைக்கும் வாழும்படியாய் பிரியமானவர்களை நமக்கு கொடுத்த இந்த வேதம், இந்த வழிகாட்டி. அவர் சொல்லாரு, நீயும் உன் சந்ததி பிழைக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர். பிரியமானவர்களே, நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் மறித்து விடலாம். அந்த ஜீவனை தெரிந்து கொண்டு மறித்தோமானால் இந்த ஜீவன் என்னைக்கும் அடியாதபடி அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவனை தெரிந்து கொள்வோம். இயேசுவை பின்பற்றுவோம். அவரிடத்தில் ஜீவ ஊற்றி இருக்கிறது. பிரியமானவர்களே, அவரை பின்பற்றுவோம். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையே தெரிந்து கொள்ள வேண்டும். என் உயிரை கொடுத்த ஆண்டவர் நீர் சாமி. நீர் இல்லாமல் வாழ முடியாது. என்னைக்கும் வாழ வேண்டும் என்பதை உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவர், அதற்கு நாங்கள் சாபத்தை அல்ல, மரணத்தை அல்ல, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் தாரும் ஆண்டவரே. இதனால என்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க. கஷ்டங்கள், பாரங்கள், வியாதிகள் இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. வானத்தின் பூமி பார்த்த வல்லமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளினாலே ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.